அப்பா உன்னை ஆசீர்வாதம் பண்ண வரலையேன்னு வருத்தப்படாதம்மா. சட்டியை கழட்டி போடுற மாதிரி சொந்த மகனையும் கழட்டி போட்டுட முடியாது. காலம் வரும், அவர் கண்ணு திறக்கும். தாயே கலங்காதம்மா. தெய்வமா இருக்கிற உன் தாயார் நிச்சயமா உன்னை வாழ்த்துவாங்க. பூவும் பொட்டுமா தீர்க்க சுமங்கலியா நீ நல்லா வாழணுமா. கல்யாணத்துல அக்னி முன்னால உட்கார்ந்தியே அந்த அக்னியை போல பரிசுத்தமா இருக்கணும்மா. புருஷன் கையை இருக்க பிடிச்சே அந்த பிடியை கடைசி வரைக்கும் விடாதம்மா. அவன் மனசு கோணாம நடந்துக்குமா. தாயே நீ சொன்னது என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணும். நான் வரேம்மா. தம்பி, கடவுள் புண்ணியத்துல என் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நான் போயிட்டு வரேப்பா. என்னது அதுக்குள்ளேவா? குழந்தை பிறக்கணும், நீங்க தாலாட்டு பாட்டணும், நான் ஒரு மாட்டு பால் கொண்டு வந்து குழந்தைக்கு கூட்டணும். எவ்வளவு வேலை இருக்குது அங்க. குழந்தை பிறந்ததும் எனக்கு தந்தி கொடு, நான் இங்க வந்து உனக்கு துணையா இருக்கேன். இப்போ வட வடன்னு பேசாம வெளியே போ, பாப்பா தனியா இருக்கு. தனியா இருக்கா? நம்மளா? கடவுளே, உனக்கு சொன்னா புரியலையே. தகாச்சு, நான் ஜோடி அனுப்புறேன். தம்பி, நான் போயிட்டு வரேப்பா. வாங்க. ஐயா, கதை எழுத நேரமாயிட்டு பெட்ரூம்குள்ள போ. சும்மா சம்பந்தா, நான் நாவல முடிச்சாவணும். கதை ஒரு கண்ணு. நான் அப்படி போனாக்க நீ இப்படி போடுவ. கைய கூட. எதுக்கு? கைய கொடுங்க. பால்காரனுடைய பிரசன்ட். சம்பந்தா என்ன அப்படி பாக்க? அங்க போய் சொல்லு. படிக்காது. சரி. வண்ணப்பட்டாடை உடுத்தி இனிப்பான எண்ணங்களை சுமந்து கொண்டு அவள் கட்டிலறையில் காத்திருந்தாள் காதலனின் வருகைக்காக. நெஞ்சிலே உணர்வு பொங்க தங்கச் சிலை போல அவள் அவன் பக்கம் வந்தாள். தொட்டணைக்க உள்ளம் துடித்தது, நாணம் தடுத்தது. முடிவில் அவள் மலர்க்கரம் நீட்டி அவன் கன்னத்தை வருடினாள். என்ன கிட்ட விளையாடுற? எழுதுறேன் தெரியல. எங்க இன்னும் தூக்கம் வரலையா? எழுதுற வேலை இருக்கு. நாளைக்கு எழுதக்கூடாது? இன்னைக்கு தானே கற்பனை வளமா வருது. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும், சனிக்கிழமை. கீதா, நாளைக்குள்ள அந்த கதையை கொடுத்தாகணும். நீ போய் தூங்கு. இளமையின் வேட்கை அவளை ஒரு இடத்திலும் உட்கார விடாமல் இங்கும் அங்கும் அலையச் செய்தது. பருவம் தந்த பசியில் அவள் பருதவிட்டாள். கட்டிலில் தொங்கிய பூச்சரங்களின் மனம் அவள் ஆசையை மேலும் தூண்டிவிட்டது. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் கீதா. சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறிய. பாப்பா போய் படுத்துக்க.
ஆறி போகுது. சாப்பிடுறீங்களா? இப்ப இதுதானே முக்கியம். என்ன தொந்தரவு செய்யாது, நீ போய் தூங்கு. அடுத்த புத்தகம் என்ன தெரியுமா? 1000 கலை தெரிந்த அபூர்வ சிந்தாமணி. எப்படி என் தலைப்பு? எப்படி சார் உங்களுக்கு தலைப்பெல்லாம் இப்படி திடீர்னு கிடைக்குது? அடிப்பேன் ஒன் கிளாஸ், அப்புறம் கற்பனைலாம் ஏ கிளாஸ். கமா நீ ட்ரை பண்ணு. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார். No, it's all right. Soda, please. சந்திரநாத், ஃபேமஸ் பாரசீக கவிஞன் உமார் கய்யாம் மது ஒரு கையில மாது ஒரு கையில மாத்தா இருந்தான். உலக மகா எழுத்தாளர்கள் எல்லாம் உற்பத்தியானதே வைன் கிளாஸ்ல தான். கமான் கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ, கீதாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. சமூகத்துல நீ ஒரு பெரிய மனுஷன், 4 பார்ட்டிகளை கூப்பிடுவாங்க, நீ போகணும். அங்க ஊத்தி கொடுத்தா மாட்டேன்னு சொல்லிடுயா? அதான் மேலேசா. சந்திரநாத், மனைவின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கை ஒரு பாகம் தானே. ஆமா. அப்ப என் பின்னால சந்திரநாத், நாம குடிக்கும் போது அவளுக்கும் ஒரு பாகத்தை ஊத்தி கொடுக்கணும். வாழ்க்கையில ஒரு ரேஞ்சுக்கு மேல போயிட்டா யூ மஸ்ட் சேஞ்ச். கோ ஆன், இதாவை ட்ரெயின் பண்ணு. இத அவ மறுத்தா? நான்சென்ஸ். பக்திக்காக கால வள தெரியுது, புருஷனுக்காக பாதிக்காக குடிக்கூடாதா? விஷமா குடுக்குறான். பிஸ்கே அந்தஸ்த காட்டு அடையாள சின்னம். Come on, drink for me. Take. நான் ரொம்ப கைராசிக்காரன். நான் தொட்டதெல்லாம் பெருகும். என் கையால கொடுத்திருக்கேன். குடி. That's right. அண்ணன் தனியா வராம கூட அண்ணியும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. வாசம் வந்தா வா வா வா. என்ன ராணியோட வந்துட்டியா? என்ன அண்ணி முகத்தை பார்க்கவே முடியல. ஏன் அசிங்கமா இருக்கா? அண்ணி தலையே நிமித்தலையே. கழுத்து சுருக்கு. அடடே, கிராமம் வள இருக்க. ஏன் குளமும் இருக்குமே. இந்த பத்தியா குளம் 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 பாரு, குளிய பாரு, குளிய பாரு, குளிய பாரு. ஆமா, ஏன்னா கல்யாண பத்திரிக்கை அனுப்பல? எங்க புது மாடு வாங்கலாம் ஊருக்கு போனேன். மாமன் சொன்னா மாடு எதுக்குடா, என் மவளை கட்டிக்கடா. அண்ணி, நீங்க இங்க இருந்தா இப்படிதான் இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். எப்படி என் செலக்ட்? பிரமாதம். கொம்புல வர்ணம் பூசின மாதிரி கடகாமிரத்தை வச்சுக்கின்னு, கழுத்துல மணி கட்டின மாதிரி அட்டியில மாட்டிக்கின்னு, செக்க செடேன்னு சேலையை கட்டிக்கின்னு, காலில் தலங்கி மாட்டிக்கின்னு, ஜகா அம்மா பால். அண்ணி, உங்க பேர் என்ன? வனம். நல்ல பேரு. இது உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சீங்க. சகஜமாவே பேசுங்க அண்ணி. ஆமா, நான் அதான் கேக்குறேன். அது இன்னும் அது ஊடி முச்சோட கோயம்பு வைக்கிற சட்டியில எல்லாம் பூ வச்சுக்கிறீங்க, செடி வச்சுக்கிறீங்க. ஏதாவது தொட்டிக்கிட்டில வச்சு தோட்டத்தை வச்சு கூடாது. அது டெக்கரேஷன். அது என்ன அது ரேஷனு? எங்க ஊர்ல சக்கரைக்கு தான் ரேஷனு. ஐயா 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 என்ன அடிக்குது? ஐயா ஐயா என்ன இது? என்ன நீ பொம்மை என்ன புடவை கட்டாம நிக்குது? இப்ப கூட நடு வீட்டுல வச்சுக்கிறீங்க. 4 பேர் வரத்தாவுல தூக்கி அந்தாடு போடுங்க. இது வீனஸ் சிலை, காதல் தெய்வம். நல்லா இருக்குது. எங்க ஊர் சாமி எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது என்ன பொட்டி? ஐயா ஐயா என்ன இது? சிலி சிலிங்குது. என்னங்கடா இது? போட்டிக்குள்ள விளக்கறியுது. வாழைப்பழம், தக்காளி, வெண்டிக்காய் என்னங்கடா கடையா இருக்குது? என்னங்கடா இது? ஊறுகாயா துண்ட? ஐயா கதை அப்படி போகுதா? எங்க இருக்கிற? அப்ப வழியில உன்னை அண்ணி ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு சொல்லு. அதையா கேக்குறேன்.
பொம்பளைங்க லுங்கிய கட்டி ரோட்ல போக கூடாத. ஆம்பளைங்க நினைச்சுக்கின்னு கண்ணுக்குடி மாதிரி துள்ளி துள்ளி ரோட்டு ஓரத்துக்கே போயிட்டே இருக்க அநியாயம். உண்மைதான். இந்தப்பா வீட்டுல கூப்பிடுறாங்கப்பா. நான் என்ன பேசினேன்? என்ன பேசினேன்? குடும்ப விஷயமா இவ பேசிக்கிட்டே இருந்தான். அவளை பத்தியா பேசிட்டு இருந்தான். ஐயா வாங்க. அட ஏன்ப்பா பயப்படுற? போய் என்னன்னு கேள. எனக்கேனப்பா என்னது பொம்மனாட்டிட்ட போய் பயமா இருக்கு. என்னடி ஐயா வா. மனுஷாலாத்துக்காக பெல்லாடுறீங்க. ஐயா கேளுங்கறா. தகுசி மாங்காய் குறுக்கா கொண்டது. ஊர்தா தூள் என்னடி? ஐயா பிரியல பிரியடி கைத தகுசி தகுசி தகுசிமா உண்டாக்குது. முட்டைடா நீ நம்மதா என்னப்பா என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லே இல்லையே. என்ன தங்கச்சி உண்டாயிருக்குப்பா. ஐயோ ஐயோ அதை ஆரம்ப பண்ணா என் தங்கச்சி ஒண்ணுக்கு விட்டாப்பா.